வணக்கம் அன்பு மாணவர்களே. இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அட்டென்ட் பண்றதுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். வெல்கம் பார்ட் டைம் பி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know what do you mean by mechanics. ஸோ ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்னு ஃப்ளூயிடு, இன்னொன்னு மெக்கானிக்ஸ். ஸோ மெக்கானிக்ஸ்னா என்ன? ஒரு பாடி இருக்கு, ஏதோ ஒரு பாடி இருக்கு. பாடியில ஃபோர்ஸை கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ஐ எம் கிவிங் த ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸை கொடுக்குறேன். அந்த பாடிக்கு என்ன எஃபெக்ட் ஏற்பட்டது, நடந்தது என்ன? நீங்களாம் டிவி நியூ ப்ரோக்ராம்லாம் பார்ப்பீங்களா? குற்றம் நடந்தது என்ன? ஸோ அந்த மாதிரி, அதாவது ஒரு பாடியில ஃபோர்ஸை கொடுத்துட்டு அதோட எஃபெக்டை பத்தி படிக்கிற படிப்புக்கு பேர் தான் என்னது? மெக்கானிக்ஸ். ஸோ இப்போ நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ மெக்கானிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எஃபெக்ட் ஆஃப் இட் இஸ் a subject which deals with the effect of force on a body. சரிங்களா? நடந்தது என்ன, எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் a body. அப்ப மெக்கானிக்ஸ்னாலே அங்க ஹீரோ யாருன்னா ஃபோர்ஸ். தேர் மே பி சம் ஃபோர்ஸ். கண்டிப்பா ஃபோர்ஸ் இல்லாம மெக்கானிக்ஸை படிக்க முடியாது. ஸோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பாடியில் அப்ளை பண்றோம், அந்த எஃபெக்ட் வரும். இப்ப நமக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the topic is fluid mechanics. Listen, என்னது? fluid mechanics. So fluid mechanicsனா the body is fluid. அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப fluid இல்லாம வேற ஏதாச்சும் பாடி கூட இருக்கலாமா? எஸ். we are having the rigid body. rigid bodyனா என்னன்னா, ஃபோர்ஸ் கொடுத்தா ஷேப் மாறாம இருக்கிற பாடிக்கு பேர் ரிஜிட் பாடி. சரிங்களா? ஃபோர்ஸ் கொடுத்தா மாறாம, ஷேப் மாறக்கூடாது, அப்படி இருந்தா அந்த பாடிக்கு பேரு ரிஜிட் பாடி. சோ ரிஜிட் பாடினா நான் டிஃபார்மபிள் பாடி. when it subjected to force it is non deform. சரி, ரிஜிட் பாடி இல்லாம வேற என்ன பாடி இருக்கு? டிஃபார்மபிள் பாடி. ரிஜிட் பாடினா நான் டிஃபார்மபிள் பாடி சொன்னோம் இல்லையா? இது டிஃபார்மபிள் பாடி. டிஃபார்மபிள் பாடியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபார்மபிள் பாடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி அப்படின்னா சேஞ்ச்னு அர்த்தம், ஃபார்ம் அப்படின்னா ஷேப்னு அர்த்தம். சோ டிஃபார்ம் அப்படின்னா சேஞ்ச் த ஷேப். எப்ப சூமந்திரகாளி போட்டாலே சேஞ்ச் த ஷேப் ஆயிடுமா? இல்ல. we are applying the force, it deform. So when we apply the force on a rigid body, அத படிச்சோம்னா அந்த படிப்புக்கு பேர் engineering mechanics. when you apply the force on deformable body, அத படிச்சோம்னா அது solid mechanics. இப்ப அடுத்த இதுக்கு வருவோம். when you apply the force on continuous deformable body, அந்த continuous deformable body தான் fluid. when you apply the force on a continuous deformable body, it is called the fluid mechanics. சோ இப்போ ஃப்ளூயிட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம். நம்ம என்னன்னா, நமக்கு முன்னாடி இருக்க கேள்வினா மெக்கானிக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அதை பத்தி படிக்கிறோம், அதான் மெக்கானிக்ஸ் சொல்லிட்டீங்க. எஸ், இட் இஸ் மை பிளஷர். அடுத்தது ஃப்ளூயிட்னா என்னன்னு பார்க்கும்போது, ஃப்ளூயிட் இஸ் a substance which deform continuously under the action of infinitesimal shear stress. இங்க நிறைய நுட்பமான வார்த்தைகள்லாம் இருக்கு. சோ என்னன்னு பார்ப்போம். fluid is a substance which continuously deform. தண்ணியை தரையில ஊத்தீங்கன்னா அது ஓடும், அது ஓடுற தூரம் வரைக்கும் ஓடும். அதான் continuous deform. under the action of, அங்க ஏற்படுற விசைக்கு என்ன பேரு அப்படின்னா shear stress இல்ல shear force. under the action of shear force. அந்த shear force எப்படி இருக்கும்னா தம்மா துண்டு. shear force அப்படின்னா தம்மா துண்டுன்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இன்ஃபைனைட்சிமல். அவன் பொடியன். யாரு? அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிற ஃப்ளூயிட் மேல ஆக்ட் ஆகிற ஷியர் ஸ்ட்ரெஸ் ரொம்ப 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 பொடிசு. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா இன்ஃபைனைட்சிமல். ஓகேங்களா? சோ fluid is a substance which deform continuously under the action of infinitesimal shear stress. Okay? Yes. So இப்ப அடுத்தது வரும். fluid இரண்டு வகைப்படும். fluid எத்தனை வகைப்படும் அப்படின்னா, fluid இரண்டு வகைப்படும். fluid எத்தனை வகைப்படும் அப்படின்னா, fluid இரண்டு வகைப்படும். ஒன்னு ஐடியல் fluid,
ரெண்டாவது ரியல் fluid. ஐடியல்னா இப்ப நம்ம பூமியில கூட வாழ்றவங்கள ரெண்டு வகையா தான் பிரிப்பாங்க, எப்பவுமே ரெண்டா பிரிப்பாங்க. நல்லவன் கெட்டவன். அவன் ரொம்ப நல்லவன் சார், அவன் கெட்டவன் சார், கேடு கெட்டவன் சார். So good bad, ideal fluid, real fluid. So we are having two things, ideal fluid and real fluid. So ideal fluidல என்ன குணாதிசயம்லாம் இருக்கும், அதோட பண்புகள் என்ன, ரியல் fluidோட பண்புகள் என்ன. ஐடியல் fluid என்னன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா, TCS. சரியா? TCS அப்படின்னா என்ன? So it has no compressibility. It has no compressibility. Ideal fluidல compressibility இருக்காது. சரிங்களா? So அது மட்டும் இல்லாம surface tension இருக்காது. surface tension இருக்காது. surface tension 0. அத compressible பண்ண முடியாது. It is incompressible. எது? ideal fluid. அது மட்டும் இல்லாம surface tension 0. அப்புறம் zero viscosity. zero viscosity. அது TCS கிடையாது, VCS ஞாபகம் வச்சுக்கணும். VCS, zero viscosity, zero compressibility, zero surface tension is ideal fluid. When a fluid possesses zero viscosity, incompressible, zero surface tension, இது ideal fluid. ரியல் fluidக்கு பாத்தீங்கன்னா இது மூணுமே இருக்கும், அவ்வளவுதான். அதுல இருக்காதுன்னா ஐடியல் fluid, இருக்கும் அப்படின்னா ரியல் fluid. என்ன இருக்கும்? நம்பர் 1 விஸ்காசிட்டி இருக்கும். ரியல் fluidல விஸ்காசிட்டி இருக்கும். ரெண்டாவது சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். இட் இஸ் கம்ப்ரசிபிள் இன் நேச்சர், கம்ப்ரஸ் பண்ண முடியும். சோ இதுதான் ரியல் fluidோட சாராம்சம். இதுதான் ரியல் fluidோட சாராம்சம். சோ இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்ப டைப்ஸ் ஆஃப் ரியல் fluid, ஐடியல் டைப்ஸ் ஆஃப் fluid வந்து இரண்டு வகைப்படும், ஐடியல் fluid, ரியல் fluid. அது என்னன்னா, ஐடியல் fluidனா which does not possess the viscosity, compressibility, incompressible, அப்புறம் surface tension is 0. அதே ரியல் fluidனா it possesses the viscosity, it has the compressibility, it has the surface tension. சோ அதுதான் வந்து ஐடியல் fluidக்கும் ரியல் fluidக்கும் ஒரு மாபெரும் ரகசியம் அப்படின்றத தெரிஞ்சீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டன் ஒருத்தர் வந்து வராரு. எப்பவுமே வந்து இன்ஜினியரிங்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிச்சவங்க, உத்து கவனிச்சவங்க யாராச்சும் இருப்பாங்க. ஏன் அவங்க உத்து கவனிக்கிறாங்கன்னா அவங்க வந்து அதுல புகழ் பெறணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்த வந்து வச்சு புகழ் பெறணும்னு நினைக்கிறாங்களோ அப்ப அந்த விஷயத்த உன்னிப்பா கவனிக்கணும். இப்ப நியூட்டன்ற ஒருத்தர் வராரு, அவர் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு, fluid கவனிக்கிறாரு, எல்லா fluidயும் சுத்தி பாக்குறாரு. பார்த்தப்ப அவர் ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிக்கிறார். அவர் ஒரு எப்பவுமே இன்ஜினியர்ன்றவன் வந்து he has to find the relation. அவர் என்ன ஒற்றுமையை கண்டுபிடிச்சார் அப்படின்னா, shear stress is directly proportional to the rate of shear strain அப்படின்னு கண்டுபிடிச்சார். In fluid, shear stress is directly proportional to the rate of shear strain அப்படின்னார். அதான் லா. அந்த லாக்கு பேரு என்னன்னா tau proportional to du by dy அப்படின்னு சொன்னார். tau proportional to du by dy ன்னு சொன்னாரு. சோ எப்பவுமே ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு கான்ஸ்டன்ட போடணும். சோ கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்னச்சா tau equal to mu du by dy அப்படின்னாரு. tau equal to mu du by dy. அந்த mu தான் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்க்கு பேர் வைக்கணும். என்ன பேர் வச்சார்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid வச்சாரு. நம்ம ராஜாவை கூப்பிடும்போது என்ன சொல்லுவோம்? ராஜாதி ராஜ மார்த்தாண்ட வீர குலோத்துங்கன் வரார் சொல்லுவோம் இல்லையா? அப்ப பேர் வச்சாங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் fluid பேர் வச்சாங்க. சரி இருக்கட்டும். சோ அந்த பெரிய பேரை கூப்பிடுறது கஷ்டமா இருந்தது, செல்லமா ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் வந்து விஸ்காசிட்டி. பர்டிகுலரா சொல்ல போனா டைனமிக் விஸ்காசிட்டி சொல்லலாம். விஸ்காசிட்டி. சோ ஒரு fluid மெக்கானிக்ஸை படிக்கிறீங்கனாலே வந்து அங்க வந்து விஸ்காசிட்டி என்ற பண்பு வந்து ரொம்ப முக்கியம். So viscosity எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, it is a coefficient of resistance of fluid against the flow. So it is a resistance offered by the fluid against the flow. ஒரு தண்ணியை ஓட விடும்போது ஓட மாட்டேன்னு சொல்லுது பத்தியா ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி தான் என்னது? விஸ்காசிட்டி. தண்ணி ஓடும்போது இல்ல fluid ஓடும்போது நான் ஓட மாட்டேன் அப்படி அடம் பிடிக்கிறேன், அந்த அடம் பிடிக்கும் தன்மைக்கு பேர் தான் விஸ்காசிட்டி.
It is resistance offered by the fluid against the flow when it is subjected to infinitesimal shear stress. அங்க அடிக்கணும் தேடி. சோ விஸ்காசிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் வந்து நம்ம இப்ப நியூட்டன் வந்து சொல்றாரு, எந்த நியூட்டனோட லா என்னன்னா, நியூட்டன் லா விஸ்காசிட்டி என்னன்னா, shear stress is directly proportional to the rate of shear strain. Shear stress is directly proportional to the velocity gradient. ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப நியூட்டன் வந்து ஒரு முடிவு போறாரு, இந்த லாவை இனிமேல் நீங்க எப்படி கூப்பிடணும், நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு கூப்பிடணும். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச விஷயம் விஸ்காசிட்டி தானே. அப்போ இந்த லாவை வந்து நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டின்னு கூப்பிடணும். We have to frame the law as Newton law of viscosity. Newton law of viscosity states that shear stress is proportional to the rate of shear strain. Okay, or velocity gradient. Okay, இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் viscosity எப்படி டிஃபைன் பண்ணலாம்? Viscosity is the ratio of, நம்ம பிசிக்கலா சொல்லிட்டோம், it is the resistance offered by the fluid against the flow when it is subjected to infinitesimal shear stress சொன்னோம். இப்ப எப்பவுமே இன்ஜினியர்ன்றவங்க ரெண்டு விதமா பார்க்கணும். பிசிக்கலா சொல்லியாச்சு, அடுத்தது ஃபார்முலாவா சொல்லணும். mu equal to tau divided by du by dy. It is the ratio of shear stress to the top velocity gradient. Viscosity is the ratio of shear stress to the top velocity gradient. So shear stress க்கு ஃபார்முலா வந்து நியூட்டன் per meter square, velocityக்கு வந்து 1/second. அப்ப viscosity யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் வரும். இது வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி நோட்டேஷன் வச்சு டினோட் பண்றேன். இப்போதைக்கு நீங்க பதிவு பண்ணீங்க, விஸ்காசிட்டியோட யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்ப எந்த ஃப்ளூயிட் எல்லாம் நியூட்டன் லா ஒபே பண்ணுதோ அந்த ஃப்ளூயிடை இனிமேல் வரலாறுல நீங்க எப்படி கூப்பிடணும், the fluid which obeys the Newton law of viscosity. அதாவது ஒரு ஃப்ளூயிட் ஆனது நியூட்டன் லா விஸ்காசிட்டியை ஒபே பண்ணுச்சுன்னா அந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம எப்படி கூப்பிடணும்னா இனிமேல் நியூட்டோனியன் ஃப்ளூயிட் தான் கூப்பிடணும். What do you mean by Newtonian fluid? It is a fluid which obeys the Newton law of viscosity. அப்ப ஒபே பண்ணலனா நியூட்டனை மறந்துடுவீங்களா? இல்ல, அங்கேயும் வைக்கிறா செக். அதாவது the fluid which does not obey the Newton law of viscosity is termed as non-Newtonian fluid. ஓகே சாம்பியன்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு, என்னோட கிளாஸை கவனிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ you have to get all the knowledge and consume itself, consume them and replicate. ஒவ்வொரு நாளும் உங்களோட பயிற்சி எப்படி இருக்கும்னா நீங்க உள்வாங்கணும், அப்புறம் வெளிப்படுத்தணும். எஜுகேஷன்னாலே வந்து என்ன அர்த்தம்னா வெளிப்படுத்துது அப்படின்னு தான் அர்த்தம். எஜுசியர் அப்படின்ற வார்த்தையில தான் எஜுகேஷன் வந்துச்சு. எஜுசியர்னா நீ எதை கேட்கறையோ அதை உள்வாங்கு, பிறகு வெளிப்படுத்து. உள்வாங்கி வெளிப்படுத்தினா நீ கண்டிப்பா சாம்பியன் ஆயிட்டன்னு அர்த்தம். இட் இஸ் எஜுகேஷன் இஸ் நாட் அபவுட் த மார்க். மார்க் இருக்குதான் செய்யுது, ஆனா மார்க் மட்டுமே எஜுகேஷன் கிடையாது. எஜுசியர் வெளிப்படுத்து. எப்ப வெளிப்படுத்த முடியும்? உள்வாங்கினாதான் வெளிப்படுத்த முடியும். ஸோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். ஸோ எல்லாமே இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து யூ டேக் இட் அஸ் வீடியோகிராஃபிக் லேர்னிங் அண்ட் போஸ்ட் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். தேங்க்யூ சாம்பியன்ஸ். தேங்க்யூ.